அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி அன்பர்கள். இந்த சனி பயிற்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் நிறைய கோர்ஸ் படிக்கணும், புது புது ட்ரை பண்ணணும், ஒரு ஜாப்ல சேஞ்ச் எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, சிலருக்கு கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர் திருமணத்தில் பிரிஞ்சுட்டாங்க. இந்த ராவுக்கு இருக்கும் காலகட்டத்தில் அப்போ அந்த திருமணம் இரண்டாவது திருமணம் இருக்குமா, வாழ்க்கையில் மீண்டு வந்துடுவோமா, எங்களுக்கெல்லாம் படிக்கலாம், +1 என்ன எடுக்கலாம், காலேஜில் என்ன சேர்த்தலாம் சார், டாக்டர் படிக்கலாமா, எது பண்ணாலும் ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்டாக போடணும். இதுதான் க்ளூ. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி அன்பர்கள். இந்த சனி பயிற்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையுதுங்க ஐயா? நிச்சயமா இந்த கன்னி ராசிக்கு உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் சனி பகவான் ருண ரோக சத்துரில் இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு வரார். சார் கண்டகச்சனி நல்லதா கெட்டதா, எப்படியும் ஒரு குழப்பம் வந்துடும். என்ன சார் 7ல் சனி வருதே சார், எங்கள் ராசியை பார்க்குதேன் சார். ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்பனா, சனி பகவான் 7ல் வந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தில் கிடைக்க போகிறார். முதல்ல திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணத்தை கொடுக்க போகிறார். தன் திருமணத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பை தீர்வு கொடுக்குற காலகட்டம். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை ரைட்டாக தப்பாக புரிதல் ஏற்படுத்த போகிறார். உங்களுக்கு புது விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்தை விட்டு டெவலப் ஆகாமல் அப்டேட் பண்ணிக்காமல் அதே இடத்துல இருப்பார். இந்த நேரத்தில் நிறைய பேர் நிறைய கோர்ஸ் படிக்கணும், புது புது ட்ரை பண்ணணும், ஒரு ஜாபில் சேஞ்ச் எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ தான் உட்காந்து படிக்க மனசு ஒத்துக்கும், புது ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும். முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட உறுதியாகும். 7ல் சனி வருதே தப்பு, திருமணம் நடக்காதும்பாங்க, அது டிலே தான் பண்ணுவேன், டினைடு பண்ணாது. அப்படி பார்த்தீங்கன்னா கடகராசி சிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதியே சனி தான். அப்போ திருமணம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ திருமணம் நிச்சயமாக வந்துடும். இப்போ 7ல் இருக்கிற சனி 5ஆம் அதிபதி வேற, 5-7 தொடர்பு வந்தாலே காதல் திருமணம் போகும். சார் எனக்கு விரும்பிய மனைவியை சனீஸ்வரர் கொடுக்க போறார். இப்போ இவர் நம்ம எப்படி குறை சொல்றது? அப்போ திருமணத்தை நம் மனதுக்கு பிடித்த வரனா வரும். வேலைக்கு செல்கின்ற பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற வரன் நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாதாரம் ஈட்டுகின்ற வரனா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் திருமணத்தில் பிரிஞ்சுட்டாங்க. இந்த ராவுக்கு இருக்கும் காலகட்டத்தில் அப்போ அந்த திருமணம் இரண்டாவது திருமணம் இருக்குமா, வாழ்க்கையில் மீண்டு வந்துடுவோமா, எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வருமானா, சனி 9ஆம் வீட்டை பார்க்குறார். சனி 9ஆம் வீட்டை பார்த்தா சார் 2வது திருமணத்துக்கு வாய்ப்புண்டு. அப்போ திருமணம் காதல் உங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள இந்த ராசிகள் டெவலப் பண்ணிட்டே வரார். இந்த ராசி 7ஆம் இடத்துல 4ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ 4ங்கிறது இடம் வீடு சொத்து இது சம்மந்தப்பட்டது. சார் இடம் அமையுமா, அப்போ செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது பார்க்கணும். சார் வண்டி வாகனம் வாங்கலாமா, செகண்ட் ஹேண்டு பாருங்கள், இல்லை எலக்ட்ரிக் வாகனம் பாருங்கள். சார் வீடு இடம்னா கட்டின வீடு. இப்போ புதுசாக கட்டலான்னா நம்ம கவனிக்கணும், ஜாதகம் லக்ன ரீதியாகவும் பார்த்தா தான் தெரியும். கோச்சார ரீதியாகனா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஆசை வேறு, நம்ம தேவை வேறு. தேவைக்கு தான் சனீஸ்வரர் கொடுப்பார். சார் சனீஸ்வரர் வீடை கொடுத்துருவான்னு பிரம்மாண்டமாக கட்டிடக்கூடாது. அப்போ நமக்கு தேவையான இது இந்த சனி இந்த சம்மந்தம் 4க்கு வந்துட்டாலே கவர்மெண்ட் கோட்டாவில் ஏதோ ஒரு வகை கிடைக்கும். சனிக்கும் இதுக்கு ஏன் சம்மந்தம் அப்படின்னா, சனிக்கு அதுக்கு 7ஆம் நிவர்த்தி ஸ்தானம் தான் சூரியன். அப்போ இந்த நேரத்தில் 4ஆம் வீட்டில் சூரியன் நட்சத்திரம் வேறு இருக்கிறனால இந்த கவர்மெண்ட்டில் கோட்டா கிடைக்குமா, பெண்களுக்கு நிறைய கவர்மெண்ட்டில் பணம் வராமல் தடைப்பட்டவங்களுக்கு பணம் வரும், கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தில் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. இப்போ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ எங்கள் வீடெலாம் இல்லைங்க, கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க சார், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஸ்பெஷல் கேட்டாவில் கிடைக்குமா. நிறைய மாற்றுத்திறனாளிகள் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கிற நேரம். சனிங்கிறது மாற்றுத்திறன் நண்பன்னே சொல்லலாம். அப்போ அவங்க ஸ்பெஷல் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா. அப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த நேரத்தில் சார் எனக்கு பட்டா இல்லை, கவர்மெண்ட்டு ஒரு இடத்துல இருக்கோம், கவர்மெண்ட் அங்கே வீட்டு மாற்றி தருமா. அப்போ நிறைய பேர் இந்த பட்டா தர்றது வீடு மாற்றி தர்றது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ராசி கொடுக்குப்பா. இப்போ எப்படி நம்ம பயப்படுறது வர மிகுந்த யோகம் தானே. நிச்சயமா. அதுவும் பல நாட்களாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க கன்னி ராசிக்காரர்கள், திருமணம் நடக்குமான்னு. உங்களுக்கு காதல் திருமணமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் நடந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அந்தஸ்தா நம்ம வாழணும் அப்படின்னா அதற்கு பேஸ்மெண்டா படிப்பு ரொம்ப அவசியம், வேலை ரொம்ப அவசியம். இவங்க எந்த மாதிரி துறையில பொதுவா ஜொலிப்பாங்க? இந்த வருடம் ஏதேனும் புதிய படிப்பை தேர்வு செய்யறவங்க எந்த துறை சார்ந்து தேர்வு செய்யலாம்? நிச்சயமா பொதுவாக இந்த ராசிக்கே பார்த்தீங்கன்னா இந்த ராசியை நக்கீர ராசிம்பேன். ஏன்னா நக்கீரர் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே டக்குன்னு சார் இது ரைட்டு இது தப்புன்னு வெளிப்படையாக பேசுகிற ராசி. இவங்க புள்ளியல் புலின்னு வேற சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ பாயிண்டாக டீட்டெயில் ஸ்கில்ஃபுல் பர்சனுங்க. இந்த ராசிக்கு டீட்டெயில் நிறைய தெரியும், திறமை இருக்கும். எனக்கு மரியாதை இல்லாத இடத்துலையோ அந்த இடத்துல இந்த ராசி இருக்காது. ஆனால் ஒரு ஃபோன் கால்லையே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை உண்டு. இந்த ராசி இருக்கிற இடத்துல அறிவாளிகள் இருக்கும் இடமா இருக்கும். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் அப்படி மாறிடும். இப்போ இவங்களுக்கு
பேங்கிங் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, சினிமா டெக்னிக்கல் டீட்டெயில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆங்கராக இருக்கலாம், கேமராமேனாக இருக்கலாம், இந்த டீட்டெயில் இருக்கிறவங்க, ஒரு கலைத்துறை, பேங்கிங் செக்டர், இது எல்லாமே இந்த ராசிக்கு யோக பலன் கொடுக்கும். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரியல் எஸ்டேட் ட்ரை பண்ணுவாங்க. சார் நான் ரியல் எஸ்டேட் பண்ணலான் இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க நிறைய யோக பலன். கம்ப்யூட்டர் துறையில் ஷைன் பண்ணுறது ராசி. அப்போ இந்த இதெல்லாமே இவங்களுக்கு அமைப்பு உண்டு. அப்புறம் 10ஆம் இடம் தான் பிஸ்னஸுங்க. சார் இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு 2 மனசு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ரிலேட்டடாக இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். எல்லாம் கண்டகச்சனி இருக்கிறனால அடுத்த அஷ்டமச்சனி வரதுக்குள்ளே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த யோகம்லாம் இருக்குன்னா இந்த ராசி படிப்பு மாணவர்களுக்கு சேர்க்க, இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம், +1 +2 என்ன எடுக்கலாம், காலேஜில் என்ன சேர்த்தலாம், சார் டாக்டர் படிக்கலாமா, எது பண்ணாலும் ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்டாக போடணும். இதுதான் க்ளூ. அப்போ லக்ன ரீதியாக புதன் இடம்லாம் பார்த்து மாற்றணும். இப்போ இவங்களுக்கு என்ன சொல்ல வரானா, எது பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக படி, நாலேஜை பண்ணி ஒரு பாரம்பரிய காலேஜாக இருக்கணும். அந்த காலேஜ் சொன்னால் 4 பேருக்கு தெரியணும். கேம்பஸ் இன்ட்ரிவியூ, ஏன்னா இந்த காலபுருஷங்க 6ஆம் இடம். அப்போ கேம்பஸ் இன்ட்ரிவியூ வருகிற காலேஜாக இருக்கும். இந்த நேரத்தில் பேரண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு, சார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் பணம் கட்டிடலாமா, இல்லை வெளிநாட்டு வகையில் பார்க்கலாமான்னு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தைரியமாக எழுதலாம். இப்போ நீட் எக்ஸாம் எழுதலாம், ஜேஇ ட்ரை பண்ணலாம். ஒரு சிலர் அக்ரிகல்ச்சர் எடுக்க ஆசைப்படுவாங்க. அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்ட துறையில் கவர்மெண்ட் கோட்டா வகையில் கிடைக்கக்கூடிய அம்சம்லாம் இருக்கிறனால பணம் கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன, ஃபேமிலியை விட்டு தள்ளி ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரி, வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி, நான் நினச்ச இடம் சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு, ஆனால் நினச்ச இடம் கிடைக்கல, அந்த ஒரு விஷயத்தை கொடுப்பார். சனிங்க உங்கள் அனுபவத்தை கொடுப்பார். இந்த நேரத்தில் நீ சமையல் செஞ்சு பழகணும், நீ நிறைய நாலேஜ் கற்றுக்கணும், நீயே அந்த மாதிரி சனி இந்த அனுபவத்தை ப்ராக்டிக்கலாக கொடுக்கறனால கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக பேரண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக பார்த்து எடுத்துக்கலாம். சுயமா வளர்றதுக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாரையுமே சொல்லும் பொழுது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ராசிகள்ல கன்னி ராசியும் நீங்க ஒருவரா சொல்லியிருந்ததுனால கேட்கிறேன். குணம் சார்ந்து இவங்க எப்படி இந்த வருடங்கள்ல தொடர்ந்து இருந்தாங்கன்னா எந்த விஷயங்களை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசுறதை குறைச்சிக்கலாமா, இல்ல அதிகமா செலவு பண்றதை குறைச்சிக்கலாமா, ஆடம்பரமா கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், நண்பர்களோட போறது, உறவுகளோட இருக்கிறது, இந்த மாதிரி குணம் சார்ந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம்? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இவங்க பேச்சை குறைச்சாலே பெருமையை சேர்த்துக்கலாம். என்ன ரீசன்னா, ராசிக்கு 7 சனி வரும்போது நான் என்ற அகந்தை இருந்தால் வாழ்க்கையை இழந்துருவாங்க. அப்போ இந்த நேரத்தில் இவங்க மற்றவங்க பேச்சை கேட்கறது, மற்றவங்ககிட்ட கற்றுக்கிற நேரம். அப்போ மற்றவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குது, அவங்ககிட்ட ஸ்கில் என்ன, அதெல்லாம் பார்த்து படிப்படியாக கற்றுக்க வேண்டிய நேரம். இந்த ராசி ஆடம்பரமாக திருமணம் பண்ணாமல் கோயிலில் கல்யாணம்னா சிறப்பாக இருக்கும். 7 சனி வந்தாலே ஆடம்பரத்தை குறை அப்படிம்பார். இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த திருமண பாதிப்பு சனி இது பண்ணிட்டாருன்னா ரொம்ப இருக்கும். ஒரு சில ராசிக்கேங்க முகூர்த்த லக்னமே தீர்வாக இருக்கும். இன்னொன்று கோயிலில் தான் கல்யாணம் வைக்கணும்னு இருக்கும். ஒரு ஜாதகத்தை 4ஆம் இடம் வலுத்திருக்கா, 10ஆம் இடம் வலுத்திருக்கா, எந்த கிரகம் வலுத்திருக்கோ அந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு ரிசப்ஷன்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் வைக்கணும். இப்போ இந்த நேரம் அதுதான். சார் ரிசப்ஷன் நான் முன்னாடியே வைக்கலாமா, ஒரு சில திருமணத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. ஏன்னா திருமண பாக்கியம் அதுக்கு முன்னாடியே திருஷ்டி தோஷம் வந்துடும். அப்போ திருமணத்துக்கு அப்புறம் வச்சா இந்த ராசி நல்லா இருக்கும், கோயில்ல வச்சா நல்லா இருக்கும். சிம்பிளா தாலி ஏறும்போது 20-25 பேர் தான் கூட்டத்துல கல்யாணம் பண்ணோம். ஆனா வாழ்க்கையில பல நாள் வாழலாம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உண்மையிலே கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு மட்டுமில்ல எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் திருமண பொருத்தமா இருக்கட்டும், இல்ல எந்த மாதிரியான வாழ்வியலை நான் மாத்திக்கிட்டேன்னா என் வாழ்க்கை வளம் பெறும், இது எல்லாமே நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை நேரடியாக அணுகும் பொழுது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தனித்துவமா கஸ்டமைஸ்டா உங்களுடைய கட்டம் பார்த்து அதற்கான வாழ்வியல் வழிமுறைகளை அவர் உங்களுக்காக எடுத்து சொல்லுவாரு. கண்டிப்பா நீங்க அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா நீங்க அவரை வந்து மீட் பண்ணலாம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் கண்டிப்பா நீங்க அவரை அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக கால் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது முக்கியமா கன்னிராசி அன்பர்களுக்கான வாழ்வியல் பரிகாரமும் ஆன்மீக பரிகாரமும் சொல்லுங்களேன். நிச்சயமா இப்ப வாழ்வியல் பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் இவங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண முதல்ல இந்த ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரினா திருமணம் எங்க நடந்தாலும் அந்த திருமண வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திருமண வீட்டுக்கு போனால் சொந்தத்தை கரெக்டாக தாலி கட்டுற நேரத்துக்கு மட்டும் போகக்கூடாது, முன்னாடியே போகணும். தாலி கட்டுற நேரத்தை பார்க்கணும். ஏன்னா 6, 7, 5 இதெல்லாம் வந்திருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போனுங்க. குலதெய்வ கோயிலே அவங்களுக்கு காவல் தெய்வம் இருக்கும், இல்லை கன்னி தெய்வங்கள்னு இருக்கும். அந்த சப்த கன்னிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கும். இவங்க இந்த நேரத்தில் ஜெயிக்கணும், மேலே டெவலப் ஆகி வர ஃபஸ்ட்டு விஷயம்னா இவங்க விநாயகரையும் கற்பக விநாயகரையும் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் அது அங்கேயே நாமக்கல்ல இருக்கிற
நரசிம்மரையும் கெட்டியா பிடிச்சிட்டு ஜெயிச்சிருவாங்க. அடடா. ஏன்னா நான் சொன்ன கடவுள் 3மே பார்த்தா முகம் மாறிய கடவுள்கள். ஆமா. விநாயகர், நரசிம்மர். நரசிம்மர். ஏன்னா முகம் மாறிய கடவுள்கள் தான் இப்ப பண்ண போறார். ஏன்னா சனி பிடிக்காதவர் அப்படின்னு சொன்னா விநாயகர் இன்று போய் நாளை வந்துட்டாரு, ஆஞ்சநேயர் ஒருத்தங்க. இந்த பண்ணும் பொழுது என்ன ஆகுனா, இந்த கண்டகச்சனி என்ன ஆகும்னா இவங்களுக்கு இஷ்ட சனியாக மாறிடும். அப்ப எந்த கஷ்டங்களும் கொடுக்காம அடுத்தடுத்து ஈஸியா கடந்து செல்ல இவங்களுக்கு உறுதுணையா இருக்குங்கிறது தான் இந்த அமைப்பு. மிக சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு